Hello friends, welcome to Bill Math Education YouTube channel. நாம இன்னைக்கு TNPSC Combined Statistical examக்கு Mathematicsல Unit 4ல Fourier transform பத்தி பார்க்க போறோம். So first நாம basic concepts என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். First நாம Fourier transform ஓட definition என்னங்கிறத பார்க்கலாம். Fourier transform of f of x is defined as capital F of x. அதாவது Fourier transform of f of x இல்லனா இன்னொரு நோட்டேஷன் வந்து f of s equal to 1 by root of 2 pi integral minus infinity to infinity f of x e power isx dx. இதுவே inverse Fourier transformனா இதுக்கு நாம inverse எடுக்கிறோம். ஸோ இது வந்து f inverse of f of xன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா f inverse of f of x. So Fourier transform of f of xக்கு நாம inverse எடுக்கிறோம். So we get small f of x. So small f of xன்னு சொல்லலாம் இல்லனா f inverse of f of xன்னு சொல்லலாம். So இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா just இதுக்கு inverse மாதிரி 1 by root of 2 pi integral minus infinity to infinity Fourier transform of f of x into e power minus isx ds. So இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி நாம Fourier transform pair அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ கரெக்டாக எழுதணும். அப்புறம் இ பவரில் வந்து இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து மைனஸ் வரும். இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவே சில ஆத்தர்ஸ் வந்து வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக எல்லா விதமாக ரெஃபரன்ஸ் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுக்குமே வந்து இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் முன்னாடி இருக்குது. இங்கே வந்து 1 by root of 2 pi இருக்குது. இதுக்கும் வந்து 1 by root of 2 pi வந்து இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 by 2 piன்னு கிடைக்கும். 1 by 2 pi. ஸோ நீங்கள் எந்த ஃபார்மில் எழுதினாலும் இந்த Fourier transform அண்ட் இன்வர்ஸ் Fourier transformோட அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 by 2 pi வரணும். ஸோ அந்த மாதிரி வர்ற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உண்டு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வேறு எப்படியெல்லாம் இந்த Fourier transform ஃபார்முலாவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா Fourier transform of f of x equal to 1 by root of 2 pi integral minus infinity to infinity f of x e power minus isx dx. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே e பவரில் ப்ளஸ் டேர்ம் போட்டிருந்தோம். இங்கே வந்து மைனஸும் போடலாம். இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்னா இன்வர்ஸ் டேர்மில் வந்து ப்ளஸ் வரும். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபார்முலாவில் இங்கே Fourier transformக்குள்ள இ பவரில் ப்ளஸ் வந்துச்சுன்னா இன்வர்ஸில் மைனஸ். இதுவே வந்து இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இதுவே Fourier transformல ப்ளஸ் வந்துச்சுன்னா இன்வர்ஸில் வந்து மைனஸ். ஸோ அந்த ரெண்டு விதமாகவும் கரெக்டாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு Fourier transform of f of x எப்படி எழுதலாம்னா வெறும் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x e power minus sx dx. அதோட இன்வர்ஸ் Fourier transform f of x is equal to 1 by 2 pi integral minus infinity to infinity f of x e power isx ds. ஸோ Fourier transform நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணனா அதோட கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் Fourier transform இந்த மாதிரி வரணும். நான் முன்னாடியே சொன்னல அந்த இன்டெக்ரலுக்கு முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1 by 2 piன்னு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் இஸ் திஸ் 1. ஸோ அப்போ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வரணும்னா 1 by 2 pi. ஸோ இந்த மாதிரி Fourier transform கொடுத்து அதோட இன்வர்ஸ் என்னங்கிறது மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ Fourier transform இந்த மாதிரி இருந்தால் தான் அதோட கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் Fourier transform வந்து இது. இதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x e power isx dx. ஸோ இங்கே வந்து மைனஸ் வச்சு எழுதலாம், இந்த மாதிரி ப்ளஸ் வச்சு எழுதலாம். இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து இன்வர்ஸ்க்கு வந்து 1 by 2 pi வரும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இன்வர்ஸில் வந்து மைனஸ். Fourier transformல மைனஸ் இருந்துச்சுன்னா இன்வர்ஸில் வந்து ப்ளஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களுக்கு எதெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து இதோட இன்னொரு ஃபார்ம் தான். ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி கேட்கலான்னா சப்போஸ் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மென்ஷன் பண்ணி இதோட கரஸ்பாண்டிங் Fourier transform என்னன்னு கேட்கலாம். இல்லைனா Fourier transform கொடுத்து அதோட கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் Fourier transform என்னன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுங்க. நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணணும்னா இது ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 by 2 pi வரணும். அதுக்கப்புறம் ஒரு டேர்மில் இ பவரில் ப்ளஸ் இருந்ததுன்னா இன்னொன்று வந்து மைனஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கனாலே இது எழுதிடலாம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் Parseval's ஐடென்டிட்டி. ஸோ இப்போ Parseval's ஐடென்டிட்டி என்ன ஃபார்முலாங்கிறது பார்க்கலாம். இஃப் f of s is a Fourier transform of f of x then integral minus infinity to infinity f of s the whole square ds equal to
integral minus infinity to infinity f of x the whole square dx. ஸோ இதுதான் வந்து பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி. இங்கே வந்து சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். பட் ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்கலாக கரெக்ட் படி பார்த்தோம்னா இது வந்து மாடுலஸ் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இதுதான் வந்து பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. இந்த பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டிக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரேலிஸ் தீரம்னு சொல்லலாம், இல்லைன்னா பிளான்ச்சுரல்ஸ் தீரம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டியோட இன்னொரு நேம். இப்போ நெக்ஸ்ட் நாம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் லீனியர். ஸோ நம்ம வந்து லீனியர்ங்கிறதுனால கண்டிஷன் எப்படி வரும்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை நம்ம ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இதில் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எஃப் ஆஃப் எஸ்ன்னு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எஸ்ன்னு நொட்டேஷன் போட்டு எழுதலாம். ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் லீனியர்ங்கிறதுனால நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு சம் யூஸ் பண்ணும்போது சிம்பிள் ப்ராப்ளத்தில் வந்து இந்த தீரம் வந்து அப்ளை பண்ணி கேட்பாங்க. சிம்பிள் ப்ராப்ளத்தில் இந்த தீரம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. இஃப் f of x equal to f of s, then Fourier transform of f of ax equal to 1 by a into f of s by a. ஸோ வந்து நம்மளுக்கு f of x தான் இது. இங்கே இருக்க அந்த xை வந்து நம்ம ஸ்கேலை வந்து axக்கு மாற்றணும்னா நம்ம ஃபார்முலா வந்து எப்படி மாறும்னா 1 by a into f of s by aன்னு மாறும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா if f of x equal to f of s, then Fourier transform of e power iax into f of s equal to f of s plus a. அதாவது இது வந்து ப்ராப்ளத்தில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஒரு f of x into e power iax ஃபார்முலா இருந்துச்சுன்னா, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸுக்கு நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்டில் ஒரு டேர்ம் வந்து என்னவா இருக்கணும்னா எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்டூ இ பவர் ஐஏஎக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து f of xங்கிறது வந்து என்னென்னா எக்ஸு. ஸோ நம்ம எக்ஸுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சு வர்ற ஆன்சர் வந்து f of s. அடுத்தது இதில் வந்து நாம் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஐஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது, இந்த கண்டுபிடிக்கிற ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மில் நான் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் கண்டுபிடிக்கிற ஆன்சரில் எங்கெல்லாம் எஸ் வருதோ அங்கெல்லாம் இங்கே இருக்க எஸ் ப்ளஸ் ஏவை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஏங்கிறது வந்து எக்ஸ்போனன்ஷியலில் ஐஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, அதாவது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு இ பவர் ஐஎஸ்ஏ இன்டூ எஃப் ஆஃப் எஸ். இது ரெண்டுமே வந்து ஷிஃப்டிங் தியரம் தான். இது ரெண்டோட நேமுமே வந்து என்னென்னா ஷிஃப்டிங் தியரம் தான். அடுத்தது இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இந்த இது அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இது வந்து உங்களுக்கு டைரக்டாக ப்ராப்பர்ட்டிஸில் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாடுலேஷன் தியரம். மாடுலேஷன் தியரம் வந்து என்னென்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ காஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. இதெல்லாம் என்னென்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதான் வந்து மாடுலேஷன் தியரம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வெறும் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் எது வேணாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. இப்போ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் ஐ இன்டூ டி பை டிஎஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். அதே மாதிரி ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த சிக்ஸ்த்தோட ஜென்ரலைசேஷன் வந்து இது மைனஸ் ஐ ஹோல் பவர் என் டி பவர் என் பை டிஎஸ் ஹோல் பவர் என் எஃப் ஆஃப் எஸ். இது வந்து இப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டி பவர் என் பை டிஎஸ் பவர் என் எஃப் ஆஃப் எஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மைனஸ் ஐ ஹோல் பவர் என்ன இந்த சைட் கொண்டு வந்து எழுதிடலாம். ஸோ அப்படி எழுதும்போது நம்மளுக்கு ஐ பவர் என் இன்டூ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் என் எஃப் ஆஃப் எஸ்ன்னு மாறும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லையுமே உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் இது வந்து எஃப் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஎஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ். நைன்த் ப்ராப்பர்ட்டி f of integral a to x f of x dx equal to f of s by minus is. Next இந்த 8th ப்ராப்பர்ட்டியோட ஜெனரலைசேஷன் பார்க்கலாம்.
Fourier transform of d power n f of x by dxn equal to minus is the whole power n into f of s. Next, அடுத்த property f of minus x equal to Fourier transform of minus s. So, function ஓடல x ஓட சைனை மாத்தணும்னா நமக்கு Fourier transformலையும் அதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். Next, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால கான்ஜுகேட் பேஸ் பண்ணி வர ப்ராப்பர்ட்டிஸ். Fourier transform of conjugate of f of x equal to conjugate of Fourier transform of minus s. அதே மாதிரி Fourier transform of f of minus x conjugate equal to f of s the conjugate. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Fourier transform. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு Fourier cosine transform and Fourier sine transformோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி Fourier சீரீஸ் படிக்கும் போதே பார்த்துருப்போம். அதுலேயே வந்து நம்மளுக்கு அந்த ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ் எடுத்து போட்டோம்ல, அதே மாதிரி தான் Fourier transformோட ஹாஃபை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறதா வந்து கொசைன் அண்ட் சைன். இப்போ கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா fc ஆஃப் f of x இல்லைனா fc ஆஃப் s. இந்த சஃபிக்ஸில் வர c தான் வந்து கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2/√2π, அப்படி இல்லைனா வந்து எப்படி எழுதலாம்னா √2/π எழுதலாம். √2π integral 0 to infinity f of x cos sx dx. ஸோ கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னா இங்கே காஸ் மட்டும் வரும், லிமிட் வந்து 0 to infinity, அதோட கான்ஸ்டன்ட் வந்து √2π. இதோட இன்வர்ஸ், ஸோ கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு இன்வர்ஸ் எடுக்கிறோம். அப்போ fc இன்வர்ஸ் ஆஃப் f of xன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா f of x equal to √2π integral 0 to infinity fc of s cos sx ds. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ், கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்டெக்ரலில் f of x வரும், இன்வர்ஸில் வந்து fc of s வரும். கொசைன் டிரான்ஸ்ஃபார்மில் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x, இன்வர்ஸில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு s. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது Fourier கொசைன் டிரான்ஸ்ஃபார்மையும் இன்வர்ஸ் Fourier கொசைன் டிரான்ஸ்ஃபார்மையும் நம்ம கம்பைன் பண்ணி Fourier கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ Fourier கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்கிறது. இதே மாதிரி நாம் சைன்லையும் டிஃபைன் பண்ணலாம். இப்போ Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொசைனில் வந்து நாம் இங்கே காஸ் எக்ஸ் போடுவோம், இங்கே வந்து சைன். ஸோ அங்கே காஸ் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம சைனால் ரீப்ளேஸ் பண்ணால் சிமிலர் ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம்னா fs of s equal to √2π integral 0 to infinity f of x sin sx dx. இதோட இன்வர்ஸ்ங்கும் போது √2π integral 0 to infinity fs of s sin sx ds. சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்வர்ஸ் Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்மை கம்பைன் பண்ணி நாம Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் வந்து டெஃபினிஷன். இப்போ நெக்ஸ்ட் நாம கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் கம்பைண்டாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் லீனியர். Fourier டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்படி லீனியரோ அதே மாதிரி தான் அதோட கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்மும் லீனியர். ஸோ அதனால் நம்ம இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x sin ax equal to இந்த ஆன்சர் வரும். அதாவது 1/2 fs of a plus x plus fs of a minus x. அதே மாதிரி கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x cos ax equal to 1/2 Fourier cosine transform of a plus x plus Fourier cosine transform of a minus s. அடுத்தது Fourier sine transform of f of x sin ax equal to 1/2 Fourier cosine transform of s minus a minus Fourier cosine transform of s plus a. Fourier sine transform of f of x cos ax equal to 1/2 fs of s plus a plus fs of s minus a. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக படிக்கணும். நெக்ஸ்ட் நாம சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி ஃபார் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். இப்போ fc ஆஃப் f of axனா 1/a fc ஆஃப் s minus a. அதே மாதிரி fs ஆஃப் f of axனா 1/a fs ஆஃப் s by a. ஸோ இது ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸு. அடுத்தது fs ஆஃப், அதாவது சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into f of x, x into f of x இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர்னா -d/ds ஆஃப் Fourier cosine transform of s. ஸோ இங்கே சைன்னா இங்கே கொசைன் வரும். அதே மாதிரி கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into f of x கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா d/ds ஆஃப் fs of s. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸும் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளமும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இதை நீங்கள் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dash of x is s into fs of s minus f of 0. அதே மாதிரி சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dash of x is s into cosine transform of s.
நெக்ஸ்ட் பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி ஃபார் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். நம்ம முன்னாடியே வந்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி பார்த்தோம். இப்போ வந்து கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வரும். பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinity f of x the whole square dx equal to integral 0 to infinity cosine transform of s the whole square ds. அங்கே வந்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எழுதுவோம், இங்கே வந்து கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். அப்புறம் வந்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி போட்டிருப்போம் ரெண்டு சைடும். இங்கே கொசைனுக்கும் சைனுக்கும் வந்து 0 to infinity வந்து வரும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரும் போடலாம், இல்லைனா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். அதே மாதிரி தான் நாம் இப்போ சைன் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு எழுதும் போதும் சேம் ஃபார்முலா, அங்கே கொசைனுக்கு பதிலாக இங்கே சைன். ஸோ இங்கே நீங்கள் மாடுலஸ் போட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்டெக்ரல் 0 to infinity f of x g of x dx equal to இன்டெக்ரல் 0 to infinity இதோட கரஸ்பாண்டிங் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை இங்கே எழுதணும். ஸோ f of x ஓட கரஸ்பாண்டிங் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் fc of s, g of x ஓட கரஸ்பாண்டிங் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் gc of s ds. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கும் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன் கன்வல்யூஷனுக்கு பார்க்கலாம். கன்வல்யூஷனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா f star of g of x, அதாவது கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் f and g are defined as f of x star g of x. ஸோ இந்த ஸ்டார் வந்து கன்வல்யூஷன்கிறத டினோட் பண்ணுது. இதோட ஃபார்முலா வந்து 1/√2 pi into integral minus infinity to infinity f of t g of x minus t dt. இதுதான் கன்வல்யூஷனோட டெஃபினிஷன். இப்போ நாம கன்வல்யூஷன் தீரம் பார்க்கலாம். இப்போ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வல்யூஷன் ஆஃப் f of x and g of x is the product of their Fourier transform. அதாவது நோட்டேஷனில் சொல்கிறதா இருந்தால் என்னென்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வல்யூஷன். ஒரு கன்வல்யூஷனுக்கு நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா நம்மளுடைய ரிசல்டன் வந்து என்னென்னா அந்த கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்ஃபார்மோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் their Fourier transform. ஸோ f of s into g of s. இதுதான் கன்வல்யூஷன் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நாம ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். செல்ஃப் ரெசிப்ரோக்கல். செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னா என்னென்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது அது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மாக இருக்கலாம், கொசைனாக இருக்கலாம், இல்லைனா சைனாக இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது வர்ற ஆன்சர் வந்து அங்கே எக்ஸுக்கு பதிலாக எஸ் ரீப்ளேஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நாம் செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு f of x equal to e power minus x square by 2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து e power minus s square by 2ன்னு வரும். இது கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தி, பட் நீங்கள் ஜஸ்ட் ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு என்னன்னு கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மில் இந்த ஒன்று தான் வந்து வெல் நோன் எக்ஸாம்பிள் ஃபார் த செல்ஃப் ரெசிப்ரோக்கல். ஸோ e power minus x square by 2க்கு நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்த ஆன்சர் வந்து என்னென்னா e power minus s square by 2. இப்போ f of xையும் இந்த ரிசல்டன்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே x இருக்க இடத்துல நம்மளுக்கு s ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ நான் இது வந்து எப்படி எழுதலான்னா f of sன்னு எழுதிடலாம். ஸோ f of x equal to f of sன்னு வரதான் வந்து என்னென்னா செல்ஃப் ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே வந்து நான் e power minus x square by 2 செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லலாம். இதே மாதிரி கொசைனுக்கோ சைனுக்கோ ஏதாவது ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை வந்து நாம் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் த கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். f of x equal to x into e power minus x square by 2. இந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா s into e power minus s square by 2ன்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே s வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்மால் f of s. ஸோ நம்ம வந்து இதை என்ன சொல்லலாம்னா x into e power minus x square by 2 செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து செல்ஃப் ரெசிப்ரோக்கலோட டெஃபினிஷன். இப்போ நாம் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து அதுலேருந்து கேட்கறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா ப்ராப்ளம்ங்க பார்க்கும்போது ரொம்ப லென்த்தி ஆயிரும். ஸோ ரொம்ப ரேர் கொஸ்டின் தான் வந்து ப்ராப்ளத்தில் வரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்மில் ப்ராப்ளம் என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். integral 0 to infinity e power minus ax cos x dx வேல்யூ வந்து a by a square plus s square
integral 0 to infinity e power minus ax sin sx dx வேல்யூ வந்து s by a square plus s square. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம கொசைன் அண்ட் சைனில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலாக இன்டகிரேஷன் ஃபார்முலாலேருந்து கொண்டு வரது. நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுவே வந்து நாம ஒரு ஃபார்முலாவாக அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்டகிரல் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டகிரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதில் லிமிட் நம்ம வந்து 0 to infinity அப்ளை பண்ணாதான் இது வரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபார்முலாவை எலாபரேட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிட்டா போதும், நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது எப்படி போகிறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 2xக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவில் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இ பவர் மைனஸ் 2xை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மும் நான் இப்போ முன்னாடி உங்களுக்கு கொடுத்தல ரெண்டு ஃபார்முலா இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இன்டெக்ரல் 0 to infinity e power minus 2x cos xx ds. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணனா இங்கே a by a square plus s square. ஸோ இங்கே a வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா எக்ஸ்போனன்ஷியலில் மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அதுபடி பார்த்தா இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 2. ஸோ 2 by 2 square plus s square. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். முன்னாடி வந்து ரூட் ஆஃப் 2 by pi. ஸோ கொசைன் டிரான்ஸ்ஃபார்மில் எக்ஸ்போனன்ஷியல் இன்வால்வ் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi போட்டுட்டு இந்த ஃபார்முலா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ நீங்கள் சைன் வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைன் எஸ். அதே மாதிரி காஸ்னால் வந்து கான்ஸ்டன்ட், காசுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் வந்து என்னதுன்னா ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு ஃபார்முலாவுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது. ஏன்னா டினாமினேட்டர் வந்து ரெண்டுக்குமே சேம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் தான். மோஸ்ட்லி வந்து இதில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அது கன்ஃபியூஷனே வரக்கூடாதுன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், காஸ் வந்தால் கான்ஸ்டன்ட் டேர்ம், சைன் வந்தால் எஸ்ஸுக்கு எஸ், கான்ஸ்டன்ட்டுக்கு காசுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பே வராது. ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் நான் எதை மீன் பண்ணுறேன்னா இ பவரில் மைனஸ் எக்ஸோட அந்த கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இப்போ நாம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து ஜென்ரலாக ஆல்ஃபா பீட்டா ஏபின்னு கொடுத்துட்டேன். இதுக்கு பதிலாகவும் ஏதாவது நம்பர்ஸ் போட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிஷன்லையோ இல்லை சப்ராக்ஷன்லையோ வந்துச்சுன்னா நம்ம லீனியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோன்னா நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தீஸ் டூ டேர்ம்ஸை நம்ம செப்பரேட்டாக 2 டேர்ம்ஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்ம அவுட் சைடு எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ இந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் இந்த ஸ்டெப் வந்துடும். இதுக்கப்புறம் இதோட நம்ம ஃபார்முலா, ஸோ ஆல்ஃபா அப்படியே இருக்கும். சைனோ கொசைனோ வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi போட்டுக்கணும். நாம் இப்போ சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேலே வந்து எஸ் பை டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ் பீட்டா, எகெயின் இங்கே சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi எஸ் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். ஸோ இது மாதிரி டைரெக்டாக எழுதிடலாம். இதே மாதிரி நாம் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதே சம் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா எனக்கு ஒன்னே ஒன்று தான் வேரி ஆகும். என்னதுன்னா இங்கே இடத்துல எஸ்ஸுக்கு பதிவாக எனக்கு இங்கே ஏ வரும், இங்கே வந்து எஸ்ஸுக்கு பதிவாக பி வரும். ஸோ இது ஒன்று தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரலாக இல்லாமலும் ஏதாவது நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச்எக்ஸ் மைனஸ் சைன் ஹெச்எக்ஸ். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் கொடுத்தோன்னா எல்லாரும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. இது வந்து அப்படி கிடையவே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா காஸ் ஹெச்எக்ஸ்னா என்ன, ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். காஸ் ஹெச்எக்ஸ்னா என்னன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. சைன் ஹெச்எக்ஸோட ஃபார்முலா வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. ஸோ ஜஸ்ட் இதை சிம்பிளை பண்ணனா வி கெட் த ஆன்சர் இ பவர் எக்ஸ். ஸோ இவங்க கொடுத்துருக்க ப்ராப்ளமும் இ பவர் எக்ஸும் வந்து என்னென்னா ஈக்குவலண்ட். ஸோ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இதுக்கப்புறம் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் எக்ஸ். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் தான் வந்திருக்கா. ஸோ கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi போட்டுக்கணும். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னது 1. கொசைன்கிறதுனால நம்ம கான்ஸ்டன்ட் தான் நியூமரேட்டர் எழுதணும். ஸோ 1 by 1 ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். இதே சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi போட்டுக்கணும். சைன்கிறதுனால இங்கே எஸ் பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டூ காஸ் ஏஎக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா
நான் இங்கே வந்து டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இல்லைனா இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு வகையிலையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைரக்ட் ஃபார்முலாவில் e⁻−ax cos x f(x) பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் 2 ட்ரிக்னாமெட்ரிக் வந்திருக்கு. ஸோ நான் cos ax cos sxக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஈக்குவலண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த இன்டெக்ரலை நான் 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு இது வந்து என்னுடைய ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா cos sx இருக்கும், இங்கே வந்து a+s இருக்குது. ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணனா என்ன வரும்னா எனக்கு இங்கே கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும் a/a² + a+s the whole square. அதே மாதிரி இங்கேயும் வந்து a/a² + a−s the whole square. ஸோ இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டேர்மில் a+s வரும், செகண்ட் டேர்மில் எஸ்ஸுக்கு பதிலாக a−s வரும். இது ஒன்று தான் வந்து டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கும் போட்டுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே a அப்படிங்கிறது ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். இங்கே a இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு இன்டீஜர்ஸ் வேல்யூ எது வந்தாலும் நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு சம் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/s. ஆக்சுவலாக இது வெரி சிம்பிள் ப்ராப்ளம், அதனால் உங்களுக்கு டைரெக்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x)னா √2π இன்டெக்ரல் 0 to ∞ sin sx/x dxன்னு வரும். ஏன்னா f(x) பொதுவாக 1/x. இந்த இன்டெக்ரல் வந்து வெரி நோன் வேல்யூ. ஸோ இன்டெக்ரல் 0 to ∞ sin sx/x dxோட வேல்யூ வந்து π/2. ஸோ இது வந்து நிறைய இதில் டிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால டைரெக்டாகவே நம்ம π/2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது சால்விங் எதுவுமே கிடையாது. ஸோ √2π into π/2 சிம்பிளை பண்ணனா we get √π/2. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த சென்டென்ஸ் போட்டதுனால தேவையில்லை. ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into e⁻−ax. ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ சைன் டிரான்ஸ்ஃபார்மில் எக்ஸ் மல்டிப்ளை வித் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்தாலே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into f(x)னா -d/ds ஆஃப் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x). ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x)ஐ கண்டுபிடிக்கணும். இங்கே f(x)ங்கிறது வந்து என்னென்னா எக்ஸு கூட இருக்கட்டும், அதாவது e⁻−ax. இப்போ e⁻−axக்கு நான் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஈஸியாக அப்படியே அப்ளை பண்ணிடலாம். கொசைன்கிறதுனால சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கொசைன் எது வந்தாலும் √2π, கொசைன்கிறதுனால கான்ஸ்டன்ட் a/a² + s². ஸோ டேரெக்டாக ஒரே லைனில் நம்ம இது ஆன்சர் எழுதிடலாம். இப்போ கண்டுபிடிச்சி இந்த ஆன்சர் எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -d/ds ஆஃப் √2π a/a² + s². இப்போ நாம் இதையே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்மோ அதெல்லாம் அவுட் சைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஆர்டினரி டிஃப்ரென்சியேஷன் தான். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து இப்படியும் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த 2√2 இதெல்லாம் சிம்பிளை பண்ணியும் எழுதலாம். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறதுனால உங்களுக்கு ஆன்சரில் எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கணும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into e⁻−axக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த ஆன்சர் மட்டும் வருதாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் வரல, ஏதாவது டீவியேஷன் வருது அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ரெண்டுமே என்னென்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ்பொனன்ஷியல், அதாவது ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ், அதில் ஒரு டேர்ம் எக்ஸ்பொனன்ஷியல்ங்கிறது பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா e⁻−ax/x எக்ஸ்பொனன்ஷியல் டிவைடட் பை எக்ஸுக்கு சைன் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது. இப்போ வந்து சைன் டிரான்ஸ்ஃபார்ம் டெஃபினேஷன் அப்ளை பண்ணனா √2π இன்டெக்ரல் 0 to ∞ f(x) இருக்க இடத்துல நம்மளுக்கு e⁻−ax/x sin sx dxன்னு வந்துடும். ஸோ இப்போ இன்டெக்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் இருக்குது, அல்ஜிப்ரிக் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரிக் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணுறோன்னா வேல்யூ மாறாமல் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அடுத்தது இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வேல்யூ மாறாமல் அப்படியே கிடச்சிரும். ஸோ இங்கே இருக்க டேர்மை நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே d/ds ஆஃப் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x) வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √2π. இந்த இன்டெக்ரல் வேல்யூ எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. எஸ் இன்வால்வ் ஆகிறது இந்த சைன் டேர்ம் மட்டும்தான்.
ஸோ இதை மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எஸ்எக்ஸ் இன்டூ இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் எஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் அப்படியே வந்துடும் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் இந்த டேர்ம். ஸோ இது பார்த்தாலே தெரியுது நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா. ஸோ காஸ் வந்திருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு பார்ட் முடிச்சிட்டோம் டிஃப்ரென்ஷியேஷன். நெக்ஸ்ட் இதையே நாம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க ஆன்சர் அப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை ஏன்னு வந்துடும். இந்த ஏ மட்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இதோட இன்டகிரேஷன் ஃபார்முலா 1/a இன்டூ tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை ஏ கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தினாலும் கேட்குறக்கு பாசிபிலிட்டி இருக்க கொஸ்டின். இதே மாதிரி கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு கேட்கலாம். சேம் ப்ரொசீஜர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாமே ப்ரொசீஜர். ஜஸ்ட் அந்த இன்டகிரேஷனில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது மட்டும்தான் மாறும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சர் வருதாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus ax minus e power minus bx by x. இது வந்து ப்ரீவியஸாக போட்ட அதே ப்ராப்ளம் தான். இதுக்கு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோன்னா நம்ம வந்து ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். e power minus ax by x மைனஸ் e power minus bx by x. ஸோ இது ரெண்டுமே நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ண அதே தான். ஸோ ஜஸ்ட் எக்ஸ். ஸோ இது ரெண்டு ரிசல்ட்டை மட்டும் தனித்தனியாக எழுதி மைனஸ் போடணும். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ முன்னாடி போட்ட ப்ராப்பர்ட்டி கூட லீனியர் ப்ராப்பர்ட்டி மட்டும் இது கூட நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நான் சிம்பிள் ப்ராப்ளம் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மில் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இப்போ f of x is equal to 1, limit is mod x less than a, 0 if mod x is greater than a. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணால் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் இதான் வந்து ஃபுல் டெஃபினிஷன். இப்போ இதில் நான் இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும். இங்கே லிமிட் பார்த்தீங்கன்னா mod x less than a மட்டும்தான் 1, மற்றபடி வேல்யூ வந்து என்னது 0. mod x less than 0னா என்னது மைனஸ் a less than x less than a. ஸோ எனக்கு இன்ஃபினிட்டி வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருந்தாலும் நான் ஜீரோ வேல்யூ வர டேர்ம் வந்து mod x less than a, அதாவது மைனஸ் a to aல தான். ஸோ அப்போ நான் இன்டெக்ரல் வேல்யூ எனக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருன்னா மைனஸ் a to a f of x is இங்கே 1 e power isx dx. மற்ற வேல்யூவில் என்ன ஆயிரும் எனக்கு வேனிஷ் ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இது மட்டும்தான் வரும். அடுத்தது இதையே சிம்பிஃபை பண்ணுறது. நம்மளுக்கு எக்ஸ்பொனன்ஷியலே வச்சு ஃபைனலாக கேன்சல் பண்ணுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். e power isxனா என்னென்னா cos sx plus i sin sx. ஸோ ரெண்டாக எழுதிக்கலாம். இப்போ இது இன்டெக்ரல் வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டெக்ரல் cos sx, இன்னொன்று வந்து இன்டெக்ரல் sin sx. லிமிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் a to a. காஸ் வந்து என்னது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இது ஈவன் ஃபங்க்ஷன்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா 2 times of 0 to a எழுதிக்கலாம். சைன்கிறது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ அதோட இன்டெக்ரல் வேல்யூ என்ன ஆயிரும் நம்மளுக்கு 0ன்னு ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ இந்த இன்டெக்ரல் காஸ் எக்ஸுக்கு மட்டும் இன்டெக்ரல் அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு சைனஸ் எக்ஸ் பை எஸ் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளத்துக்கு வேணால் உங்களுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்கிறது வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து மாடல் ப்ராப்ளம். இப்போ 2018 கொஸ்டின் பேப்பரில் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த 2018 கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்லேயே ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். The Fourier sine transform of f of x equal to e power minus ax dx. ஸோ இது வந்து சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரூட் ஆஃப் 2/π சைன் வந்துச்சுன்னா s பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். அடுத்தது 33 கொஸ்டின். இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் f of x power n f of x equal to. ஆக்சுவலாக இந்த சம்முக்கு இங்கே வந்து மைனஸ் ஐ வந்து வரணும். இங்கே வந்து 1ன்னு இருக்குது. இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட ஆன்சர் வந்து மைனஸ் ஐ ஹோல் பவர் என் டி பவர் என் எஃப் ஆஃப் எஸ் பை டிஎஸ் பவர் என் தான் வரணும். மேபி பிரிண்டிங் மிஸ்டேக் கூட அந்த டைமில் இருக்கலாம். பட் வேறு ஏதாவது இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மைனஸ் ஐ ஹோல் பவர் என் டிஎன் எஃப் ஆஃப் எஸ் பை டிஎஸ்என் தான் வரணும். Next பார்த்தீங்கன்னா 35th question. If f of x a Fourier transform of f of x, then integral minus infinity to infinity modulus f of x the whole square dx. ஸோ இது வந்து என்ன பார்சல்ஸ் ஐடென்டி. ஸோ எக்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும்னா இங்கே எஃப் ஆஃப் எஸ். லிமிட் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி தான், இங்கேயும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி தான். ஸோ இந்த 0 to இன்ஃபினிட்டி வரதெல்லாம் போயிடும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா நம்மளுக்கு வரது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர்.
Next question பார்க்கலாம். If f of x a Fourier transform of f of x, then Fourier transform of f of x cos ax is equal to. So இது வந்து மாடுலேஷன் தியரம் கொடுத்திருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ டைரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து வந்துடும். அடுத்த கொஸ்டின். The inverse Fourier transform of f of s is equal to 1 by 2 pi integral minus infinity to infinity f of x e power isx dx. ஸோ இன்வர்ஸ் Fourier transform. ஸோ இதோட ஆப்போசிட் வரணும். ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இங்கே எக்ஸ்பொனன்ஷியல் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்பொனன்ஷியல் வந்து மைனஸில் தான் வரணும். அப்போ இது ரெண்டும் தப்பு. ஏன்னா இங்கே ரெண்டு பவரில் இருக்கிறனா இது ரெண்டும் வந்துடாது. அப்போ இது ரெண்டு மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்தது நான் உங்களை என்ன பார்க்க சொல்லியிருக்கேன், இந்த கோஎஃபிஷியன்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எப்போதுமே 1/2π தான் வரணும். அப்போ வந்து இதுபடி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி 1/2π தான் இருக்குது. ஸோ மறுபடியும் 1/2π இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் தப்பு. இப்போ நம்மளுக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர்னா f of x equal to integral minus infinity to infinity f of s e power minus ax dx. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The inverse Fourier cosine transform of fc of f of x. ஸோ இன்வர்ஸ் அப்போ என்ன வரும், நம்மளுக்கு dsல முடியணும். லிமிட் வந்து எப்போதுமே என்ன தான் இருக்கணும், 0 to infinity. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு வரது வந்து அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் ரூட் வந்து என்ன வரணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π தான் கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கணும். அதனால் இதுவும் தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் f of s is equal to square root of 2/π integral 0 to infinity fc of f of x cos sx dx தான் வந்து என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஐ ஹோப் இந்த ஃபார்முலாஸ் நான் நடத்தின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட யூனிட் 4ல் எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களை புது டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.